வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா யாழ்ப்பாணம் இனிவில் சிவகாமி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு பின்னுக்கு அமைந்திருக்கிற அங்கே வந்து வைரவர் கோயில். இந்த வைர கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு அதிசயமான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இன்றைய தினம் ஒரு வெகு சிறப்பான ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற போது அந்த நிகழ்வை அன்னைட்டு எங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அண்ணா அந்த நிகழ்வை பற்றி ஒன்று அதாவது இது வந்து மச்ச மடைன்னு சொல்கிறாங்க. அந்த மச்ச மடை வந்து இங்கே வைக்கிறது இப்போ எல்லோரும் பழைய ஆதி காலம் தொட்டு ஒரு இதுக்கு கிராமிய வழிபாடாக இந்த தங்களுடைய நேர்த்தி கடன்களை இங்கே நிறைவேற்றுறது. உண்மையாகவும் வந்து இந்த பின்பகுதி எங்களுடைய பத்ரகாளி அம்மன், இந்த அம்மனில் வந்து மச்சமடை வைக்கப்படும். இன்றைய தினம் வந்து பிரம்மாண்டமாக வந்து வருடத்தில் ஒரு தடவை வந்து இளைஞர்களால் செய்யப்படுற இந்த மடை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா உங்கள் ஊர்களையும் இப்படியான மச்ச மடையில் செய்கிறதான்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க. இந்த மடை வந்து எங்களுடைய இந்த பத்திராளிக்கு நடக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மடையாக இருக்குது. இது காலந்தோட்டு காலமாக இப்போது இதுக்கு முன்னிய காலத்துலேருந்தே நடந்து கொண்டு வந்தார். இடையே ஒரு சில விஷயங்களால் கைவிடப்பட்டு இன்றைக்கு இந்த இனிவி சுவாமியம்மன் கோயில் வந்து குடமுழுக்கு நடந்து இப்போ இது 4வது வருஷமாக இந்த இனிவிலில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று கூடி நடக்கிற ஒரு பெருமடையாக நடக்குது. இது வந்து இந்த இனிவி சுவாமியம்மன் கொண்ட சூரன்போர் வாழவட்டு நடந்து அதுக்கு பிறகு வார ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த மடையை வருதாந்தம் செஞ்சு கொண்டு வரவை முந்தையோர் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து இன்றைக்கு வந்து 4வது வருஷமாக வெற்றிகரமாக இன்றைக்கு இது நடந்து கொண்டு இருக்குது. அதோட இன்றைக்கு பத்திரகாளி வந்து ஒரு புதுசாக கட்டி அது அரண்மனமாக ஒரு வடிவில் கட்டி இன்றைக்கு அந்த பத்திரகாளிக்கு இன்றைக்கு காண்ற ஒரு இப்படி கட்டப்பட்டு இன்றைக்கு காண்ற ஒரு 1வது மடையாக அமைந்ததுக்காண்டி நன்றி. இது அம்மன் வீட்டு பைரவர் என்று சொல்லி இன்றைக்கு 5 தலைமுறையாக நடக்குது. எங்களோட மூதாதையர்கள் இதை ஆதரித்து வந்திருக்கணும். அப்போ அந்த நாளையில் வருஷத்தில் ஒரு நாளைக்கு வருஷமடை என்று சொல்லி எல்லாரும் தங்க பாட்டில் செய்து படைச்சி இரவு 2 மணி 3 மணி செல்லும். இந்த இந்திய நாமிக்கு பின்னால் காலநேர சூழலை பாதிப்பாலை பகலை எல்லாரும் அதை செய்து கொள்வது. இது இப்போ 5 தலைமுறையாக இப்படி நடந்து கொண்டிருக்கு. இது எங்களுடைய ஆக்களின் வயது உணவின் அனுசரணை ஆதிக்கம் பல பிரச்சனை. இதே போல அங்கால இளந்தாரிகள் அண்ணமார் அது உயிரோட சாதகப்பனுக்கு கடமை செய்து போட்டு இளந்தாரிகள் சாதகப்பனுக்கு கடமை செய்து போட்டு அப்படியே போய் பிடிச்சில ஏறினா போல அப்படியே காண இல்லை. அதா போல அண்ணமார் ரெண்டவர் நீங்கள் உதிலியர்னா நான் என்ன செய்கிறேன், நீ எங்கள் பக்கத்திலே ஆலமரத்திலே ஏறு என்று சொல்லி இது 3 மிக புனிதமானது. எங்கேயும் போக தேவையில்லை. இது 3ஐயும் வணங்கினாலே ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கூட. இன்றைக்கு மச்சம்தான். மச்சம் ஆறுத கரியலும் செய்வினம் தான்.
அதுக்கு தான் இந்த அளவு ஏற்பாடு. முந்தி இப்படி மேளங்கள் அடிக்கிற இல்லை. அது அந்த நாளையில் இரவு 2 மணி 3 மணி செல்லும். பரிசம் அடையண்டு பொழுதுபட எங்கள்ட தங்கட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அது பிறகுதான் வந்து எல்லா ஆயுதங்களையும் செய்து 2 மணி 3 மணி செல்லும். அது அப்போ அது பிறகுதான் இதை கொண்டு போய் இதை சாப்பிடுவினோம். இப்படி கோயிலில் செய்கிற இல்லை. இந்த கால்நேரம் சூழ்நிலையினால இப்படி எல்லாம் நடக்கும். எல்லாமே நிறைவடைஞ்சு இப்பொழுது பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதில் தூக்கிட்டு போகிறது ஆட்டிறைச்சி கறி. பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்து இப்பொழுது அந்த மடை வந்து சாத்திர வைபவம் தான் நடைபெற போகுது. படையல் செய்ய போறாங்க. அந்த காணொலி தான் நாங்கள் இதில் பார்க்க போறோம். குத்தரிசி சோறு வந்து சாமிக்கு படைக்கப்பட போகுதுன்னா குத்தரிசியில் இன்றைக்கு சோறு. ஆட்டு குடல் கறி வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆட்டு குடல் கறி. தற்பொழுது பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்து மடை சாத்தம் நிகழ்வு தான் நடைபெற்று கொண்டிருக்குது. சாமிக்கு குத்த அரிசியில சாதம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நண்டு கறி. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி. அடுத்ததாக கோழிக்கறி. கத்தரிக்காய் பால் கறி. பொரிச்ச மீன். முட்டை, அவித்த முட்டை. அனைத்துமே வந்து சாமிக்கு வந்து படைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நிகழ்வாக வந்து மச்ச மடை நடைபெறும். அதையும் நாங்கள் பார்ப்போம்.
அனைத்துமே நிறைவடைந்து தற்பொழுது சாப்பாடு வைக்க போகிறாங்க. எல்லாரும் லைனில் இருக்கிறாங்க. முதலாவது இலை எங்களுடைய ஐயாவுக்கு தான் முதலாவது இல்லை. ஐயா வேணுங்கோ, சந்தோஷமாக வேணுங்கோ. இப்போ சாப்பாடு வைக்க போகிறேன். எல்லோரும் சாப்பிட்டு நாங்களும் சாப்பிட்றோம். ஓகே உறவுகளே, இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் ஊர்களிலும் இப்படியா நிகழ்வுகள் நடைபெறுறதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். புத்தரிசி சோறு, கத்தரிக்காய் பால் கறி, முட்டை, மீன். அடுத்ததாக தான் வந்து கொண்டிருக்கு மெயின் டிஷ் ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி அரோகரா. Yeah.